என்னை தான் வச்சு செய்ய போறா போல. ஏம்மா பார்த்துக்கோ, இப்படியே போனால் உன் பிள்ளை உனக்கு இல்லை, அவ்வளோதான். நான் சொல்லிட்டேன், பார்த்து பக்குவமாக நடந்துக்கோ, இல்லைன்னா அவ்வளோதான். ஐயோ, இவ வாய் அடிக்கிறதுக்கு ஏதாவது பண்ணி ஆகணும், இல்லைன்னா அவ்வளோதான். எங்க அம்மாட்ட மூட்டி விட்டு வீட்டை 2 ஆக்கிரோ போலையா. தங்கச்சி ஜூஸ் குடிக்காமா? வேணாம். சரி சரி, அப்போ காப்பி குடிக்காமா? வேணாண்ணே, எனக்கு ஒன்றும். ஏன் கேட்க? ஏன்னா வாயை மூடிட்டு இருக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று குடியேன். என்ன நக்கலா? பின்ன வந்ததுலேருந்து சும்மா வளன்னு வாயை மூடிட்டு இருக்கியா? கொஞ்ச நேரம் அது வாயை மூடிட்டு இருக்கிறது எதையாவது குடி, அப்பதான் உன் வாய் மூடும். ஏமோ பாத்தியம்மா உன் பிள்ளைய? அண்ணியை பற்றி ஏதாவது சொல்லணும்னா உடனே சப்போர்ட்டுக்கு வரான் பத்தியா? நீ ரொம்ப பாவம்மா, உன் பையனை அப்படியே அவன் மாற்றிட்டான். ஐயோ போ. ஏடா என்னடா நீ அவ கூட சேர்ந்துக்கிட்டு ஆடியோ? 7:30 ஸ்டார்ட் ஆயிட்டு உள்ள போவோம். அவ என்ன சொல்ல போறாளோ? ஒரு 2 நாளைக்கு பொறுமையா போட்டு இருந்துட்டு போகட்டும், இல்லைன்னா ரொம்ப ஆடுவாட்டி. அமைதியா இருட்டி. என்னது நான் அமைதியாக இருக்கணுமா? இது யார் வீடு? என் வீடு. என் வீட்டில் நான் ஏன் அமைதியாக இருக்கணும்? இந்தாரியா, எனக்கு அவளுக்கு செட் ஆகாது பார்த்துக்கோ. போன தடவை வந்தப்போ என்கிட்ட சொல்லுதா, எனக்கு 25 பவுன் போட்டாங்க, உங்களுக்கு வெறும் 10 பவுன் தான் போட்டிருக்காங்க, அதுவும் மொத்தமாக கூட போடலை, பிரிச்சு அப்படின்னு சிரிக்கா. அவள் நல்லா 1.5 லட்சம் சம்பளம் வாங்குற மாப்பிள்ளையா கல்யாணம் பண்ணியிருக்கா, 25 பவுன் போடுவா. நான் என்ன அப்படிப்பட்ட மாப்பிள்ளையா கல்யாணம் பண்ணியிருக்கேன்? 100 200 சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுக்குற, உனக்கு 10 பவுன் போதாதையோ? இது சரிப்படாது. அவளுக்கெல்லாம் பொங்கி போட முடியாது. நான் என் அம்மா வீட்டுக்கு போகிறேன். இப்போ எதுக்கிட்டி உங்க அம்மா வீட்டுக்கு? எதுக்கா? உன் தொங்கிச்சு மட்டும் போகலாம், ஜாலியாக 2 நாள் டேரா போடலாம். நான் சமைச்சு போட என்ன இழிச்சவாயா? நீயாச்சும் உங்கள் அம்மா வச்சு. ப்ளீஸ் டி போயா. ஐயோ, ஏதாவது சொல்லி சமாளிக்கணுமே. ஏட்டி நைட் ஹைட்லாட்டி காலையில் போட்டி உங்க ஊரில் பச்சை இருக்காதுல்ல? அதுவும் சரிதான், காலையில் போகிறேன். சரிம்மா சரி. நைட்டுக்கு ஏதாவது சாப்பாடு பண்ணியிருக்கியா? என்னது? இல்லட்டி பண்ணியிருக்கியா இல்லையான்னு கேட்கேன். ஒன்றும் பண்ணல, இப்போ தான் ரெடி பண்ணேன். உங்கள் அம்மா தான் அழைச்சிட்டால. சோறுலாம் இல்லை, கடையில் வாங்கி சாப்பிட சொல்லுங்கள், நான் கோயிலில் சாப்பிட்ருவேன். சரிம்மா சரி போய் நீ ரெஸ்ட் எடு. கோயிலுக்கு போயிட்டு வந்து நான் கடையில் வாங்கிக்கிறேன். அது மற்ற நாள்லாம் வெளியில் வாங்கித்தாங்கன்னா, வெளியில் எதுக்கு செலவு, அண்டா இண்டா அப்படிம்பாரு. இப்படி ஒரு சண்டையை போட்டோன்னே தன்னால் போய் வெளில வாங்கிட்டு வர்றாரு. மாதத்துக்கு இப்படி ஒரு சண்டையை போட்டால் தான் சரிப்பட்டு வரும் போல்.